நேத்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அந்த போஸ்ட்ல 2 பேருக்கான கான்வர்சேஷன் பார்க்கலாம் வாங்க. முதல்ல அந்த ரீலுக்கும் டிவிக்கும் சம்பந்தமே இல்ல. டிவிக்கே அதுக்கு இவரு தம்பி கொஞ்சம் சூத்த சாத்திட்டு இருக்கேன். விஜய் டீப் வச்சுட்டு ஏன்டா லூசு குதி மாதிரி பேசிட்டு இருக்க பாடி. டேய் மலுமட்டி பாரு தாயலி இங்க என்னடா டிவி கேக்குது வேலை. எச்சப்புண்ட உன்ன மாதிரி சில்லற மட்டி கூதினாலதான் நாங்க எல்லார்கிட்டயும் ஓடு வாங்கிக்க வேண்டியதான். ஒருத்தடே அதை ஜப்பா கிட்ட கேடா எஸ்டர்டே நைட்டு என்ன ஆச்சு நேற்று ஏன் ஜப்பா போல உண்பிட்டு இருந்தியா நைட்டு என்னையா இழுக்கிறீங்க பேப்புண்டா. அந்த பேச்சு புண்டெல்லாம் இங்க பேசக்கூடாது. அந்த ரீலுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்காடா பேப்புண்டு. உங்க அம்மா வர சொல்லிடுறது. நான் என்ன சொல்ல வரேன்னே தெரியாம பெரிய பூலு மாதிரி கேனக்கூதி வத்தா பயிற்சி அட போனான்பா. உனக்கு ஒரு விதியும் விளங்கல. உனக்கு அவ்வளவுதான் மூளை. நீ கொஞ்சம் தாமச்சா சும்மா இருடா. நடுவுல வந்து அணிலுக்கும் மெச்சூரிட்டி அணிலுக்கும் சண்டை. நடுவுல நீ யாரா புண்ட மாலடே. ரீசெண்டா நம்ம விஆர் மலை மீட்டை வச்சுட்டு பசங்களை கூப்பிட்டு சில் பண்ணலான்னு கிளம்பியாச்சு. எங்க போயிருப்போன்னு தெரியும். போயிட்டு முடிச்சுட்டு சில் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்பும் போது எல்லாரும் டின்னர் கேட்டாங்க. அட என்ன பார்க்க வந்தவங்க இல்லங்க, என் கூட வந்தவங்க. ஏன் கிட்டயா அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் தான் இருந்துச்சு. நாங்க இருந்ததோ 7 பேரு. ஸ்ட்ரைட்டா போற வழியில ஒரு மண்டபத்தை பார்த்தோம். நாங்களும் பார்க்க டிப்டா பார்த்தா ட்ரெஸ் போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா காரை உள்ள விட்டாச்சு. மந்திக்கு போலான்னு சொல்லிட்டு இருந்த பாய்ஸை ஸ்ட்ரைட்டா பந்தியில கூட்டு வந்து உட்கார வச்சுட்டேன். உட்கார வச்சதுக்கு அப்புறம் அங்க பார்த்தா ஃபுல்லா நம்ம பாய்ஸ் ஜபகுமார்னு சொல்லிட்டு ஃபுல் பாசத்தை கொட்டுறோன்னு சொல்லிட்டு சாப்பாடு அவ்வளவு வச்சுட்டாங்க. என்னால சாப்பிட முடியல. சாப்பிட வரைக்கும் சாப்பிட்டு மூடி வச்சுட்டு எழுந்துட்டேன். சரி ஸ்டேஜுக்கு போய் பொண்ணு மாப்பிளைக்கு விஷ் பண்ணலான்னு பார்த்தா அவங்க நம்மள யாருன்னு கேட்டுருவாங்க. நான் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. சாப்பாடு அட்டகாசமா இருந்துச்சு. மண்டபத்திலே நம்ம பாய்ஸ் வந்துட்டாங்க. அவங்க கிட்ட ஒரு போட்டோவை போட்டு விட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறேன். வெளியே நம்மள மாதிரி சைக்கா ஒருத்தர் வந்துட்டாரு. அவர்கிட்ட ஒரு போட்டோ எடுத்துட்டு அவர் டக்குன்னு கேட்டாரு, எப்படி ப்ரோ பாலானா தெரியுமா? ஆமா ப்ரோ அப்படின்ட்டேன். சரி ப்ரோ பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது நம்ம பையன் ஒருத்தனை பார்த்தேன். என்ன பண்றேன் வந்து ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ்ல அனஸ்தீசியா படிக்கிறேன். இப்போ கேட்டரிங் வந்து பார்ட் டைமா சும்மா இந்த தங்கி வீட்டுக்கு தெரியாதா? வீடியோ போட்டா வீடியோ எங்க பிரச்சனை எல்லாம் வந்து பார்க்கட்டும். பையன் படிக்கும் போதே கஷ்டப்பட்டு படிக்கலாம் சொல்லி பார்க்கட்டும்.